எந்த விதமான மாற்றமும் கடந்த கால அரசியல் சூழ்நிலையில் இருந்ததை போன்று எந்த விதமான மாற்றமும் தற்போதும் இல்லை. கடந்த காலங்களிலே மாறி மாறி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கங்கள் போல்தான் இந்த அரசாங்கமும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது பல வாக்குறுதிகளை கொடுத்து வந்தார்கள். குறிப்பாக வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு அவர்களது வாக்குகளை பறிப்பதற்காக வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக புரையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு தீர்வை காண்போம் என்றார்கள். சிறையிலே 30-35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கொண்டிருக்கும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்றார்கள். இலங்கை பாதுகாப்பு படையினரால் அபகரிக்கப்பட்டு கையகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் காணிகளை விடுவிப்போம் என்றார்கள். மத ரீதியாக வடகிழக்கிலே அமைக்கப்பட்டிருக்கும் விகாரைகள் அமைக்கப்பட மாட்டாது, பௌத்தமயமாக்கல் நடைபெற மாட்டாது என்றார்கள். ஆனால் எதுவுமே இங்கு நடைபெற்றதாக இல்லை. அவர்களது வாக்குறுதிகள் காற்றிலே பறந்ததாகத்தான் இருக்கின்றது. கடந்த காலங்களிலே இந்த நாட்டை ஆண்ட அரசுகள் போன்றுதான் தற்போதைய அரசும் அதே பாணியிலே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, மாற்றமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. தமிழ் அரசியல் கட்சிகள் செயல்பாடுகளை தேசிய கூட்டத்தை மீண்டும் கொண்டுவர வைப்பதற்கான செயல்பாடுகள் தமிழ் மக்களோ தமிழ் தேசிய கட்சிகளோ இன்று வரை திருந்தாமல் இருப்பது, என்னுடைய பாஷையிலே கூறப்போனால் திருந்தாமல் இருப்பது என்பது தமிழ் மக்களுக்கு செய்யும் ஒரு துரோகமாகவே நான் பார்க்கின்றேன். 2009க்கு முன்பு வடகிழக்கிலே ஆயுத போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது தமிழ் மக்களிடையே ஒரு ஒற்றுமை இருந்தது. அந்த ஒற்றுமை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அது சில வேளைகளிலே பலோத்காரமாகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். அது கட்டாயம் தேவையான ஒன்றாக இருந்தது. 2009ற்கு பின்பு தமிழ் தேசிய கட்சிகள் தாங்கள்தான் தமிழ் மக்களுடைய தலைவர்கள் என்று பல கூறுகளாக பிரிந்திருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. நானும் நீண்ட காலமாக இந்த அரசியல் போராட்டம் ஆயுத போராட்டத்திலே 40 வருடத்திற்கு மேலாக இருப்பவன். இருந்தாலும் நான் உட்பட தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு எங்களுடைய மக்களுக்காக அரசியல் ரீதியாக போராடவில்லை என்றால், அல்லது ஒன்றுபட்டு செயற்படவில்லை என்றால், கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே NPP அரசாங்கத்திற்கு தமிழ் மக்கள் கூடுதலாக வாக்களித்திருந்தார்கள். ஒன்றை கூறிக்கொள்ளலாம், வடகிழக்கிலே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் NPPக்கு 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கின்றார்கள். இதையாவது உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட வேண்டும். இன்று ஒரு அரசியல் தீர்வை, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை அனைத்து கட்சிகளும் ஒன்றாக ஒரே குரலில், அது ராஜதந்திர ரீதியாக ராஜதந்திரிகளுக்கு கூறுவதாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டின் அரசுக்கு கூறுவதாக இருந்தாலும் சரி, சர்வதேசத்திற்கோ ஐக்கிய நாடுகள் சபைக்கோ கூறுவதாக இருந்தாலும், ஒரே தீர்வு திட்டமாக அந்த தீர்வு திட்டம் அனைவராலும், அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளாலும் கூறப்பட வேண்டும் என்பதற்காக கொழும்பிலே தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். 2 கூட்டங்கள் முடிந்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அந்த தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்தின் முயற்சி திருவினையாக்குவதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்குள்ளே உள்ள வரட்டு கௌரவங்களை விடுத்து ஒன்றுபட்டு ஒரு தமிழ் மக்களுக்கான, தமிழ் மக்களது அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒத்துழைக்க வேண்டும், ஒத்துழைப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதே போன்று அரசியல் ரீதியாகவும்
அனைத்து தமிழ் தேசிய சக்திகளும் ஒன்றுபட்டு 2009க்கு முன்பு குறிப்பாக 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே எப்படி செயற்பட்டார்களோ அப்படி செயற்பட்டால் மாத்திரமே வடகிழக்கிற்கும் வடகிழக்கிலே இருக்கும் தமிழர்களுக்கும் எதிர்காலம் உண்டு, அல்லது போனால் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.